ஸ்பாட்லைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ சீசன் 8 பிக் பாஸ் தமிழ் வந்து ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஆரம்பிச்சிட்டோமே போலுமே தள்ளு 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 தள்ளுன்ற மாதிரி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் வந்து இதுவே இந்த வருஷம் எல்லாமே நிறைய புதுசாக தான் இருந்தது. ஏன்னா 7 வரைக்கும் கமல்ஹாசன் அவர்கள் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ இருந்த ஒரு விஷயம் நிறைய மாற்றத்தோடு தான் இந்த சீசனில் நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் 42 days வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க இந்த சீசனில். இதில் ஆரம்பத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி 24 hours ஒரு எவிக்ஷன்லாம் புதுசாலாம் கொண்டு வந்து மக்களை ஓரளவு கன்ஃபியூஸ் பண்ணி அண்ட் இப்போ ஓரளவுக்கு போயிட்டு இருக்குன்றதுக்குள்ள யாரும் பெருசாக கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்கப்பா. ஸோ நம்ம வந்து புதுசாக வைல்ட் கார்டு என்ட்ரி எல்லாம் வந்து இப்போவே இறக்கி விடுவோன்ற மாதிரி இறக்கி விட்டாங்க. சரி, வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்தவங்களாவது ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஆல்ரெடி இருக்கிற கண்டஸ்டண்ட்டை விட இவங்க அநியாயத்துக்கு ரொம்ப சைலண்டாக இருந்ததுனால இதுக்கப்புறமா இவங்களையும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுக்காக வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்தவங்களே இப்போ எவிக்ஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருக்குது. ஏன்னா இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் ஆஸ் யூஷுவல் எவ்ரி வீக்கெண்டும் அவர் வரும்போது கமல்ஹாசன் வந்து பாலிஷ்டாக பேசாமல் ஓப்பனாக உடச்சி பேசுகிறாரு அப்படின்னு நினச்சா அதை வந்து இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது டப்புன்னு ஹர்ட் பண்ணுற மாதிரியும் பேசுகிறாரு. பேசுங்கன்னு சொல்லி ஒருத்தவங்களை கூப்பிடுறாரு, பேசலான்னு அவங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள வேணாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆள் கிட்ட போயிடுறாரு. இல்லை அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இல்லை ஓகே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இவங்க பேச விட்டா மேபி அவர் வந்து கண்டென்ட்டுக்காக கான்ட்ரவர்சியாக போகணுன்றதுக்காகவே அது பண்ணுறாரா என்னன்னு தெரியல. இல்லை நிஜமாலே அவங்க பேசும்போது அவருக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டும் பண்ணுறாரான்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக இந்த வீக்கெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கூல் எப்பவுமே எல்லா சீசன்லேயும் வந்து ஒரு ஸ்கூல் டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து அதிகப்படியாக ஸ்கூல் டாஸ்கில் வந்து எல்லாருமே இந்த ட்ரௌசர்ஸ் ஸ்கர்ட்ஸ் அப்படி போட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் அதில் வந்து ஒரு தமிழ் டீச்சர் அந்த மாதிரிலாம் ஒரு டீச்சரை காட்டுவாங்க. தமிழில் நிறைய விஷயங்கள் எடுக்கிற மாதிரியும் அண்ட் அந்த ஸ்கூல் டைமில் அப்படி வெளியில் நிற்கிற மாதிரி கொஞ்சம் இன்னமும் கிட்டிஷாக பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும். அண்ட் இந்த வாட்டி அந்த ஸ்கூல் டாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அது லவ் கொண்டு வந்திருந்தாங்க, அடிச்சுக்கிற மாதிரிலாம் கொண்டு வந்திருந்தாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்கூல் டாஸ்க் எல்லாமே வந்து ஒரு பிரைமரி இந்த பீரியட்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் மாதிரி காட்டிட்டு இருந்தாங்க. ரொம்ப மாதிரி குழந்தைத்தனமா பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல கொஞ்சம் மெச்சூர்டா வந்து ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்தது இந்த ஸ்கூல் டாஸ்க். அதுலயும் வேற அந்த ஸ்கூல் டாஸ்க்ல என்னது சொல்றது, விபி பிரின்சிபல் அண்ட் வைஸ் பிரின்சிபலே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சவங்க மறுபடியும் சேர்றதுக்கான அதில் ஒரு லவ் ட்ராக்கு அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒரு லவ் ட்ராக்கு அண்ட் டீச்சரே அதாவது பிடி மாஸ்டரே இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்துட்டு விடுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறையவே வந்து கொஞ்சம் லவாங்கியை வந்து நிறையா இது பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் டைமில் இருக்கக்கூடிய இப்போ ஒருவேளை இந்த 2K கிட்ஸ்லாம் இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வெளிப்படுத்துறதுக்காக பண்ணாங்களான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஏதாவது ஸ்கிரிப்டை கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதுலேயும் வேற இப்போ ஸ்டே பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த லவ் ட்ராக் தான் கை கொடுக்கும்னு சொல்லி பல பேர் எடுத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி அந்த வைஸ் பிரின்சிபல் கேரக்டருக்காக கொண்டு வந்த அந்த ஒரு விஷயத்த அப்படியே கொஞ்சம் கேரி ஃபார்வர்ட் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் ஸ்டே பண்ணலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு வர்ஷினி ஸ்மார்ட் மூவ். அந்த ஸ்கூல் இதுல முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட எனக்கு அவர் மேல க்ரஷ் இருக்குன்னு சொல்லிட்டு ஜெஃபி கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஓப்பனாவே வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி கிட்டே வந்துட்டு சாட்டர்டே எபிசோட்ல சொல்லியிருப்பாங்க. விஜய் சேதுபதியும் வந்து அவரது வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்கிறாரு, நீங்க என்னம்மா அப்படின்ற மாதிரியே சொல்லியிருப்பாரு. அண்ட் அது இல்லாம அது ஒரு என்ன சொல்றது, ஒரு குறும்புத்தனமா இல்ல கியூட்டா இல்லைன்னா திருத்துன்னு முடிச்சுக்கிட்டான்னு தெரியல, அது ஒரு எக்ஸ்பிரஷனோ வர கொடுத்துருப்பாரு அருண். ஸோ இவங்களது இப்படி போகும்போது இதே தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்களோ, ஓகே ஒரு லவ் ரொமான்ஸ் ஒருத்தவங்க பண்ணுறோன்னா அந்த ட்ராக் கொஞ்சம் போகும், அதனால மக்கள் பார்ப்பாங்கன்றதுக்காக அது ரொம்ப ஆதி காலத்து ட்ராக் மாதிரி இருக்குது. கொஞ்சம் புதுசாக வித்தியாசமாக ஏதாவது பண்ண மாட்டாங்களான்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் ஒவ்வொரு சீசன்லேயுமே வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த சீசனில் அப்படி கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஆட்களே யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. சரி, தீபக் பயங்கரமாக பண்ணுவார்னு பார்த்தா அவர் வந்து ஒரு மாதிரி சாஃப்டா ஒரு விதமான ஒரு சேஃப் கேமே வந்து பிளே பண்ணிட்டு இருக்கிறாரு. முத்துக்குமார் அப்பப்போ கொஞ்சம் அவருடைய இது வந்து காட்டுறாரு, கொஞ்சம் ரியாலா இருக்கிற மாதிரியும் இருக்குது. அதே சமயத்துல விஜய் விஷாலும் வந்து இந்த வீக் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இப்பதான் ரீசெண்டா புதுசா இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் யாரு நம்மளுடைய ரஞ்சித் அண்ணா வந்து கொஞ்சம் பிரேக் ஆயிருக்கிறாரு. எப்பவுமே அமைதியா யார் பக்கமும் எந்த ஒரு தப்பும் கத்தாம கொள்ளாம சைலண்டா இருந்தவர் ஸ்கூல் டாஸ்க் முடிஞ்சோம் ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, கத்திக்கிட்டு இருக்கிறீங்க, போதும் நிறுத்துங்க, இதெல்லாம் கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ண வச்சுட்டாங்க இந்த வாரம். ஸோ 42 நாளுக்கு அப்புறமா தான் இதுக்கப்புறமா ரஞ்சித் அவர்களுடைய அடுத்தடுத்த கேம் பிளேவை பார்க்கலாமோ என்னமோ. ஸோ ஒருத்தரும் கொஞ்சம் இதுக்கப்புறமாவது விளையாட ஆரம்பிப்பாங்களான்றது தான் பார்க்கணும். அண்ட் இது இல்லாம இந்த வாரம் நடந்த
எவிக்ஷனே வந்து நிறைய பேருக்கு வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா உள்ளே வரும்போதே ரியா சொன்ன ஒரு விஷயம், எனக்கு அவங்களாவே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் தான் ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். இத்தனை நாள் நான் வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்த பிக் பாஸை இப்போ இந்த வாட்டி பிக் பாஸில் நானே வந்து கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து 2 வாரம் கூட அவங்க ப்ளே பண்ணலை. 2வது வாரமே வந்து அனுப்பிட்டாங்க. அதான் சொன்ன பார்த்தீங்களா, ஆரம்பத்திலேயே கண்டென்ட் மற்றவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்களேன்றதுக்காக உள்ள இன்னும் கொஞ்சம் பேர் புதுசாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அதில் தான் ரியா, சிவா, இந்த மாதிரி ஒரு 4 பேர் உள்ளே வந்தாங்க. வந்தவங்க யாரும் பெருசாக எதுவும் பண்ணாததுனால அதுக்கு நீங்கள் பேசாமல் போகமான்னு சொல்லிட்டு ஐ திங்க் இந்த வாரம் ரியாவை அனுப்புனாங்கன்னா அப்போ அடுத்த வாரம் இப்போ யாரெல்லாம் வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக வந்தாங்களோ அவங்கள ஒருத்தராக அனுப்புவாங்க போல இருக்குது. சரி, தமிழ் சரஸ்வதியில் கொஞ்சம் கேரக்டர் நல்லா இதுவாக இருந்ததே அப்படின்றதுக்காகயோ அண்ட் ஆல்சோ இப்போ புதுசாக வந்த சீரியல்லையும் வந்து அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அதுவே ஒழுங்காக நடிச்சிருக்கலாம் போல இருக்குது. தேவையில்லாமல் இப்போ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ளே வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருக்கிறார் ராயன். அண்ட் இது இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிவா அவங்களுடைய ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் சீசன்ல ஆடின ஒரு கேம் கூட இவர் வந்து இப்போ ரொம்ப சாஃப்டா இருக்கிறாரு. ஒரு நார்மலான ஒரு கேம் கொடுக்குறாங்க, அதையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மாட்டுறாரு. கொஞ்சம் டிலே ஆகுது. என்ன பதட்டமா இல்லை நம்ம வெளியில வந்து எந்த ஒரு விதத்துலையும் ஒரு நெகட்டிவ் ஷேட் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது, ஏன்னா நல்லபடியா இருந்தாலே இவங்க நெகட்டிவா காட்டுவாங்க, இப்படி இருக்கும்போது அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்சியஸா எல்லாரும் விளையாடுறாங்களோன்றது தான் தெரியுது. ஏன்னா பொதுவாகவே பிக் பாஸ்குள்ள போயிட்டு வெளியில வந்தாங்கன்னா அவங்களுடைய இன்னர் நோட் எல்லாமே பிக் பாஸ்ல கலெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய அப்பா அம்மால இருந்து, சொந்தக்காரவங்கல இருந்து, ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவங்க சம்பந்தப்பட்டவங்களெல்லாம் வந்து யூடியூப்லயும் மற்ற இடத்துலையும் பேச வச்சு அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம், இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரிலாம் வெளியில வரும்போது நெகட்டிவாவோ சரி இல்லை பாசிட்டிவாவோ ஏதாவது ஒரு விதத்துல அவங்க பப்ளிசிட்டி கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க பிக் பாஸ் அர்ச்சனா, பிக் பாஸ் அருண் அப்படின்னு தான் பேர் வச்சு கூப்பிடுறாங்களே தவிர்த்து அதுக்கு முன்னாடி அவங்க நடிச்சதோ இல்லை அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண எந்த ஒரு ப்ராஜெக்ட் பத்தியும் பேர் வராது. அந்த இது வச்சுட்டு அவங்க அப்படியே டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நிறைய அவங்க வந்து டிஃபிகல்டிஸ் வந்து ஃபேஸ் பண்றதும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலயோ என்னமோ இப்பெல்லாம் கண்டஸ்டன்ட் நிறைய பேர் உள்ள வரமாட்டாங்க. இருக்கிறவங்களை வச்சு ஒப்பேத்தலாமேன்றதுக்காக ஆல்மோஸ்ட் பல பேர் வந்து எல்லாருமே வந்து விஜய் டிவி சீரியல் நடிக்கிறவங்களே உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிருந்தாங்க. அவங்களும் கண்டென்ட் கொடுக்காதனால ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்றதுக்காக பண்ணி இவங்களும் புதுசா ஏதோ ட்ரை பண்றாங்க, எதுவும் வேலைக்காக மாட்டுது. சரி, விஜய் சேதுபதியாவது கொஞ்சம் கை கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் ஒரு பக்கம் பண்ணக்கூடிய அந்த ஹோஸ்ட், அதாவது கமல்ஹாசன் அவர்களுடைய இடத்த அஃப்கோர்ஸ் யாராலையும் வந்து இது பண்ண முடியாது. அவர் வந்து ஓப்பனா எல்லாத்தையும் வந்து சொல்ல மாட்டார். அவர் வந்து ரொம்ப இன்டைரக்டா பாலிஷ்டா ஒவ்வொருத்தரையும் வந்து நம்ம ஹர்ட் பண்ணவும் கூடாது, அதே சமயத்தில் சொல்றது புரியவும் செய்யணும்ன்ற மாதிரி பண்ணுவார். விஜய் சேதுபதி அவர்கள் ஓப்பனாக கொஞ்சம் பல பேரை ஹர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அது ஒரு சில விஷயத்தில் ஓகே அப்படின்னு தோணினாலும் பல விஷயத்தில் இவங்களை எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த வீக் கூட ஆடியன்ஸ் வந்து ஒரு சில பேர் இந்த கேள்வி கேட்கலாமே, என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்து அவங்க கேட்கறதுல ஏதாவது அவங்க சார்பாகவும் இவர் வந்து கண்டஸ்டன்ட் கிட்ட கேட்குற மாதிரி கேட்பார். அதில் ஒரு சில பேர் வந்து ஒரு கொஸ்டின் சொன்னாங்க, ஓகேன்ட்டு. அதில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து தீபக் மேலே வாண்டடாக அவங்க கேரக்டரை தாண்டி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வன்மத்தை வெளியில காட்டுற விதமா தான் அவங்க வந்து சொன்னதா தெரிஞ்சது, அதை பத்தி கேளுங்களேன் அப்படின்னும் போது, இல்லைங்க நம்ம வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எமோஷன் தான் உயிர் கொடுக்குது. நம்ம வந்து இப்போ நான் உங்களை என்னங்க எப்படிங்க அப்படின்ற மாதிரி அதை ஒரு பண்ணி காமிச்சாரு. சரி, கடைசியா உள்ள கேட்பாருன்னு பார்த்தா ஜாக்லின் கிட்ட அதை பத்தியே கேட்கல. ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சு ஜாக்லின் எப்படியே தள்ளி கிள்ளி உள்ள கொண்டு போயிட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க போல இருக்குது. மேபி அவங்கள வந்து வின்னராக கூட ஆக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அப்படிதான் வந்து விஜய் டிவியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம யார் பயங்கரமாக வெறுத்துக்கிட்டு இருக்கிறோமோ அவங்க தான் பார்த்தா டைட்டில் வின்னராக இருப்பாங்க. இது போன சீசன்லேயே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதை விட அதிகமாக சவுண்டுன்னு எல்லாரும் கூப்பிடக்கூடிய பிஆர் டீம் ரொம்ப வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த வீக்கெண்ட் அவங்க எழுந்து நிற்கும் போதெல்லாம் கைத்தட்டல் வந்து அவ்வளவா கொடுக்காம எல்லா ஆடியன்ஸும் சைலண்டாக இருக்கும்போதே அவங்க கொஞ்சம் பாசிட்டிவ் தான் எல்லாமே பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களையும் இந்த வாரம் கொஞ்சம் பயங்கரமாக தான் எழுந்து நிற்க வச்சு பேசுமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வேணா உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சு கொஞ்சம் நோஸ் கட்லாம் பண்ணிட்டாரு விஜய் சேதுபதி. அண்ட் இதில் எல்லாமே தாண்டி ரியாவால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா நீங்கள் தான் ஹோப் கொடுத்தீங்க, திஸ் இஸ் வெரி அன்ஃபேர் எவிக்ஷன் பிக் பாஸ் அப்படின்னு உள்ளேயும் சொல்லிட்டு வெளியிலையும் வந்து சொன்னாங்க, பப்ளிக்லேயும் வந்து சொன்னாங்க. அவங்களா தாங்க கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டு நான் உள்ளே வந்ததுலேருந்து நான் என்ன விளையாடலை, ஒரு நிமிஷம் கூட நிற்காம என்னுடைய எல்லா டாஸ்கையும் பண்ணேன். என்னுடைய ப்ரெசன்ஸை நான் காட்டினது மட்டும் இல்லாமல் என்னால்
என்னென்ன எந்த விதத்தில் என்னால் ஜென்யூனாக விளையாட முடியுமோ அதுவும் நான் பண்ணேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, இது வந்து சும்மானா அவங்களாவே கூப்பிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையில்லைன்னும் போது உடனே அனுப்பி விட்டுடுறாங்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை. இவங்க சைட்ல இருந்தே தான், நானா வரேன்னு சொல்லலை, இவங்களா கூப்பிட்டு இப்படி பண்ணதுக்கு ஏதாவது கொஞ்சமாவது சரியான்னு சொல்லிட்டு பேசிட்டு வெளியில வந்தும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்கள மட்டும் சொல்லலைங்க, ஈவன் பப்ளிக்காவே நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்றவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா பப்ளிக்கா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே கூட சொல்றது இந்த வாரம் பண்ண எவிக்ஷன் வெரி அன்ஃபேர்னு சொல்லிட்டு. இது எப்பவுமே வந்து பிக் பாஸ்ல ஒவ்வொரு சீசன்லயும் இந்த மாதிரி நடக்கும். கொஞ்ச நாள் விளையாடி நல்லா விளையாடின பிளேயரை வந்து சம்டைம்ஸ் வெளியில அனுப்பும்போது இவங்களை அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லிட்டு அப்படிதான் பல பேரை வந்து மறுபடியும் உள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் பப்ளிக்னுடைய சோஷியல் மீடியாவில் பேசின பேச்சுக்காக மறுபடியும் உள்ள கொண்டு வந்தெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதே போல இவங்களுக்கும் மறுபடியும் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா என்னன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ அதுக்குள்ளே வந்து இன்னைக்கான கேப்டன்சிக்கான டாஸ்க் எல்லாம் போயிட்டு இருக்குது. அதில் பார்த்தா சின்ன பசங்க மாதிரி லெமன் அண்ட் ஸ்பூனை வச்சு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் யார் ரொம்ப நேரம் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான். லாஸ்ட் வீக் அருண் பண்ண கேப்டன் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. கேப்டன்சி டாஸ்க்கு அவங்க பண்ணது எல்லாமே நல்லா இருந்ததுன்னு ஓரளவுக்கு அருணுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சைடும் காட்டியிருக்கிறாங்க. இந்த வாரம் கேப்டன் யாரு, அவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க, அது தாண்டி இந்த வாரம் என்ன டாஸ்க் வெயிட்டிங்ல இருக்குது, அண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு விஜய் சேதுபதி அவர்கள் அடுத்த வீக்கெண்ட்ல எப்படியெல்லாம் கழுவி ஊத்த போறாரா, இல்லைன்னா பாராட்ட போறாரா, இல்ல மக்கள் என்ன சொல்ல போறாங்க, யார் எவிக்ட் ஆக போறாங்கன்றது நம்மளுடைய அடுத்த பிக் பாஸ் ரிவ்யூவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்க நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனல் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.